அம்வாலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இந்த நாளில் உலகத்தில் உங்களோடு பேசி நீங்கள் பேசிய வாய் மூடப்பட்டுவிடும். சீல் சீல். உங்களோடு எங்களோடு உன் கை பேசும், உன் கால் சாட்சி சொல்லும். மனிதன் பார்ப்பான், தன்னுடைய உறுப்பு பேசுகிறது. காலு லிஜுலூதிஹிம். அந்த நேரத்தில் மனிதர்கள் தன்னுடைய தோள்களை பார்த்து சொல்லுவானாம், ஏப்பா லீம ஷஹித்தும் அலைனா, ஏப்பா எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறீர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அந்த உறுப்புகள் சொல்லும், காலு அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை. எதை அல்லாஹ் பேச வைத்தானோ அந்த அல்லாஹ் எங்களை இன்றைய நாளில் பேச வைத்திருக்கிறான். எல்லாத்தையும் சொல்லும். சாட்சி எங்களுடைய கண்ட்ரோல்ல இல்ல. உலகத்துல நாங்க நியதி என்ன, எந்த தவறையும் செய்துவிட்டு ஏதாவது ஒரு குறுக்கு வழியை தேடுவோம். சாட்சியை மாத்தலாம், சாட்சியை வாங்கலாம், தீர்ப்பை வாங்கலாம், நீதிபதியை வாங்கலாம், எல்லாமே செய்யலாம். அந்த நாளில் நீதிமன்றம் அல்லாஹ்வுடையது. லா துல்மல் யௌம். இன்றைய நாளில் அநியாயம் என்பது இல்லை. யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் அல்லாஹ். அதற்காகத்தான் இந்த ஆறும், இந்த எடுத்துக்காட்டு. செஞ்சியா இல்லையா, ஏற்றுக்கொள்றியா இல்லையா, ஏற்றுக்கொண்டா ஓகே, இல்ல சாட்சி இருக்கிறது இடத்தில். பூரணமாக அல்லாஹ் விசாரித்ததன் பின்னால் ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய வலது கையிலே அவனுடைய பட்டோலை கொடுக்கப்படுமோ, ஃபயகூல் ஹா உம்க்ரஉ கிதாபியா, அவன் சுத்தி திரிவான், என் பட்டோலையை பாருங்கள், இதோ நான் பாஸ், இன்னி தலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த விசாரணை வரும் என்று நான் உலகத்துல நான் ஈமான் கொண்டேன் என்று அவன் சுத்தி அவன் சந்தோஷத்துல தெரிவான். ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, யாருடைய இடது கையிலே பட்டோலை கொடுக்கப்படுமோ அல்லது முதுகுல குத்தப்படுமோ, ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, எனக்கு இந்த நிலை வந்திருக்க கூடாது. ஹலக அன்னி சுல்தானியா, உலகத்துல எந்த பவர், எந்த ஆட்சியை, எந்த சக்தியை வைத்து நான் என்ன மாதிரி நடந்து கொண்டேனோ அந்த சக்தி ஒன்றுமே இல்லை என்று சொல்லி திரிகின்ற பொழுது அல்லாஹு தஆலா குதுஹு ஃபகுல்லு, அவனை பிடிங்க, சும்மல் ஜஹீம சல்லு, அவனை நரகத்துக்கு இழுங்க, சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு, 70 முழம், கிட்டத்தட்ட 140 மீட்டர் என்று நினைக்கிறேன். 70 முழம், கணக்கு சரியோ பிழையே தெரியாது. 70 முழம் பலமான சங்கிலியால் இவனை கட்டுங்க. அல்ல அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்ற வார்த்தை ஃபஸ்லுகுஹு. அறிஞர்களை அணுகி குர்ஆன்ல ஃபஸ்லுகுஹு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கேளுங்கள். வெறுமையாக சில நேரத்தில் கட்டுதல் என்று சில தர்ஜுமாக்களை விளக்கம் போட்டிருக்கலாம், அர்த்தம் செஞ்சிருக்கலாம், அர்த்தம் சரி, ஆனா விளக்கம் ஃபஸ்லுகுஹு என்ற வார்த்தைக்கு தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய பின்துவாரத்தில் உள்ளே தள்ளி வாயால் எடுக்கின்ற அந்த கட்டுதலுக்கு தான் பேர் ஃபஸ்லுகுஹு. 140 மீட்டர் சங்கிலியால் அவனை கட்டி இழுத்து வீசப்படும் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருள் இதுல கொஞ்சம் பேர் நரகவாதி, இழுத்த வீசப்படுவார்கள். இதோடு நிக்காது, இன்னும் ஒரு இடம் இருக்குது, இன்னும் எத்தனையோ இடம் நாங்கள் தாண்ட வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் எங்களுடைய நன்மை தீமை, இது விசாரணையில நன்மை கணத்து விட்டதா தீமை கணத்து விட்டதா என்பதை அல்லாஹ் தன்னுடைய மீசானை கொண்டு வந்து செக் பண்ணுவான். மீசான் வைக்கப்படும், விசாரணை முடிந்து விட்டது, மீதான். அல்லாஹ் குர்ஆன் அதையும் சொல்கிறான். பயங்கரமான ஒரு வசனம் தோழர்களே, வனதஉல் மவாஸீனல் கிஸ்த் லியௌமில் கியாமah ஃபலா துதுலமு நஃப்ஸுன் ஷைஆ வஇன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அதைனா பிஹா வகஃபா பினா ஹாஸிபீன். ஒவ்வொருவரா கூப்பிட்டு அல்லாஹ் மீசான்ல அதாவது நிறுத்தாட்டுவான், ஸ்கேல். அந்த நேரத்துல அல்லாஹ் ஒரு வார்த்தை நல்லா சொல்றான், நல்லா கவனமா கேளுங்க. நதஉல் மவாஸீனல் கிஸ்தி, நீதமாக நிற்கக்கூடிய தராசை நான் கொண்டு வருவேன். ஃபலா துதுலமு நஃப்ஸுன் ஷைஆ, அந்த மீசான் யாரையும் என்ன செய்யாது, அநீதமாக நிற்காது. வஇன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல், குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு சொல், வாக்கியம், ஒரு வேர்ட். அது ஹர்தல் அளவாக இருந்தாலும் இந்த தராசு அதை நிற்கும். தஃசீரை வைத்து பார்த்தா, என்னப்பா இந்த ஹர்தல்,
ஹர்தல் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஹர்தல் என்ன தெரியுமா? நாங்க சாப்பிட்டு இந்த நாட்டில் நிறைய சாப்பிட்றோம். டேட்ஸ், ஈச்சப்பழம், பேரிச்சப்பழம். பேரிச்சப்பழத்தை நீங்க அப்படியே உடைச்சிங்கடா, உள்ளுக்கு என்ன இருக்குது? வித்து, சீட். சில நேரத்தில் சில பேரிச்சம்பழத்துக்கு அந்த சீடுக்கு மேலால வெள்ளை நிறமான ஒரு டிஷ்யூ மாதிரி ஒரு கையில அதை தொட்டாலும் சில நேரம் தொடுப்படாது, கலன்றும். அந்த அளவுக்கு சாஃப்ட், மெல்லியது, அது பிடிக்கவும் மேலாது. ஈச்சப்பழத்துடைய சீடுக்கு மேலால் போர்த்தப்பட்டிருக்கும் அந்த வெள்ளை நிற பிடவை மாதிரியான அந்த பொருளுக்கு தான் பேர் ஹர்தல். அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட நன்மை அல்லது தீன்மை இந்த ஹர்தல் அளவு இருந்தாலும் இந்த தராசாதையின் இருக்கும் விடாது. அல்லாஹு தஆலா அந்த தராசில நிறுத்தி அல்லாஹ் என்ன செய்வான்? நல்லவர்களை கெட்டவர்களை பிரிப்பான். அந்த நேரத்தில் தீமை கனத்தவர்கள் நரகவாதிகள், நன்மை கூடியவர்கள், நன்மை தீமை சமமானவர்கள் எல்லோருக்கும் இன்னொரு இடம் இருக்குது. பயங்கரமான ஒரு நிலை தோழர்களே, அதுதான் சிராத். நான் அவசரமா முடிக்கிறேன். அதான் சிராத். எல்லோரும் சொல்லுவோம் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாடம். அது சாதாரணமான இடம் அல்ல, எல்லா நபிமார்களும் பயந்த ஒரு இடம். மீசானுக்கு பின்னால் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம். அல்லாஹு தஆலா எல்லோரையும் அந்த இடத்துக்கு தள்ளுவான். போ, இந்த சிராத்தை தாண்டி தான் நீங்க நரகம் போறதாக இருந்தாலும் சொர்க்கம் போறதாக இருந்தாலும் போக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூத உஜிஸ்ரி, ஒரு பாலம் நரகத்தின் 2 தொங்கல்ல வைக்கப்படும். அதுக்கு முன்னால கடும் இருள், காரிருள். அந்த இருளை தாண்டி தான் நீங்க சிராத்துக்கு கால் வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த இருள்ல யாரெல்லாம் தாண்டுவார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த இருளை எப்படி தாண்டது? குர்ஆன் பேசுகிறது இந்த இருளை பற்றி. குர்ஆன் இந்த இருளை பற்றி பேசுகிறது. அல்லாஹு தஆலா அவர்களுடைய அமலுக்கு ஏற்றவாறு ஒவ்வொருவருடைய கையில அல்லாஹ் ஒளியை கொடுப்பான். அந்த ஒளியை எடுத்துக்கொண்டு அவர்கள் நடப்பார்கள். ஒளியின் வெளிச்சத்திலே அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் அவர்கள் நடப்பார்கள். யார் யாருடைய அமல்கள் கனத்ததாக இருக்குமோ நிறைய வெளிச்சம் கொடுக்கும். அது அவருடைய இஹ்லாஸுக்கு ஏற்ப, அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அந்த வெளிச்சம் அவர்களுக்கு சிராத்தை கடக்கின்ற அளவுக்கு உதவி செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், குர்ஆன் சொல்கிறது, முனாஃபிக்குகளுக்கு கொடுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஆனா இருள் மிக வேகமாக அணைஞ்சிடும், முடியாது, தாண்ட மாட்டார்கள். அந்த முனாஃபிக்குகள் மூமின்களை பார்த்து கேட்பார்களாம், இக்தபிஸ் லனா மின் நூரிக்கும், உங்களோட வெளிச்சத்திலிருந்து, அதாவது உங்களுடைய ஒளியிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் தாங்களேன் என்று கேட்கின்ற பொழுது, கீழர்ஜி வராக்கும், போங்க, பின்னால போங்க, கிடைக்காது. ஃபல்தமிசு நூரா ஃபதுரிப பைனஹும் பிசூரின் லஹு பாப், மூமின்களுக்கும் முனாஃபிகளுக்கும் இடையிலே அல்லாஹ் ஒரு திரையை போடுவான். இனி பேச மாட்டார்கள். இருள்ல வந்து முனாஃபிக்குகள் நரகத்தில் வீழ்ந்து விடுவார்கள், மூமின்கள் தாண்டுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஜிஸ்ரில், அந்த பாலத்துல முதலாவதாக தாண்டவர் நான் தான். முதலாவதாக நான் தான் தாண்டுவேன். எல்லா நபிமார்களும் அந்த இடத்திலே வந்து, யா ரப்பி சல்லிம் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்ன பாதுகாரு, என்ன பாதுகாரு, என்ன பாதுகாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 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 பாலம் எப்படிப்பட்டது தெரியுமா? தஹலத்துன் மஸில்லத்துன், அது காலை வச்சா வழுக்கும், காலை வச்சா வழுக்கி கொண்டு போகும். ஃபீஹா கலாலீபு வ கதாதீபு, அதுல கொக்கிகள், இரும்புகள், உங்களை சுண்டி இழுக்கின்ற மாதிரியான கொக்கிகளை அல்லாஹ் பொருத்தி இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாஜின் முசல்லம், சில பேர் தப்பிடுவார்கள், இன்னும் கொஞ்சம் பேர் தவறுவார்கள், தப்புவார்கள், இன்னும் கொஞ்சம் பேர் கடக்க முடியாமல் கீழே நரகத்தில் விழுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, அந்த ஆழம் எவ்வளவு ஆழம் என்று தெரியுமா? ஒரு நாள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று குலுங்கினார்கள். சத்தம் போட்டு கேட்டது. சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்ததுரூன, உங்களுக்கு தெரியுமா இந்த சத்தம் என்னதென்று? 70,000 வருஷத்துக்கு முன்னால ஒரு கல் வீசப்பட்டது நரகத்துல. அந்த நரகத்தின் எல்லையை, கடைசி எல்லையை, குழியை பைத்து இப்பதான் தாண்டி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அவ்வளவு ஆழமான நரகம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட அமல்கள் எந்த அளவுக்கு கூடுதலான இஹ்லாஸ் உள்ளதாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கும் சிராத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு இருக்கிறது தோழர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், அந்த பாலத்தை தாண்டுகின்ற மனிதர்கள் எல்லாம் கடைசியாக கந்தரா என்கின்ற இடத்திலே வந்த பின்னால்
அல்லாஹு தாலா அந்த நேரத்துல கூட சுவர்க்கத்துக்கு உள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான். இதுவரைக்கும் தெரியுமா? நீங்க யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா, நீங்க யாருடைய அமானிதத்தை மோசடி செஞ்சிருந்தா, அதுக்கும் அல்லாஹ் அந்த இடத்துல தீர்வு எடுத்து பலி எடுத்ததுக்கு பின்னால் தான் அல்லாஹ் உங்களை தூய்மையான நிலையில தான் சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் தள்ளுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும் வரைக்கும் சுவர்க்கம் திறப்படாது. அவர்தான் முதலாவது சுவர்க்கத்தை திறப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், எல்லாரும் அந்த 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 சுவர்க்கத்திலிருந்து அந்த பாலத்திலிருந்து தப்பியதன் பின்னால் ரசூலுல்லாஹ் நரகத்தை பார்ப்பாங்க. யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ் உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துல கொஞ்சம் பேர் அந்த நரகத்தில் இருக்கிறாங்க, யா அல்லாஹ் உம்மத்தி உம்மத்தி. சுவர்க்க வாயில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் யா ரப் உம்மத்தி உம்மத்தி. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் நீங்க போங்க, உங்களுடைய சமுதாயத்துல யாருடைய உள்ளத்துல ஒரு தீனார் அளவு ஈமான் இருந்ததோ அவர்களை வெளியேற்றுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேற்றுவார்கள். யா ரப் உம்மத்தி உம்மத்தி. அல்லாஹ் திருப்பி சொல்லுவான், யா ரசூலல்லாஹ் நபியே உங்கள் சமுதாயத்தில் அரை தீனார் அளவு யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருந்ததோ அவர்களை வெளியேற்றுங்கள். யா ரப் உம்மத்தி உம்மத்தி. யா அல்லாஹ் என் சமுதாயம் இன்னும் இருக்கிறார்கள். முஹம்மதே உங்கள் சமுதாயத்தில் கால் தீனார் அளவு யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருந்ததோ அவர்களையும் வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா கடைசியாக சொன்னதன் பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஃபஅல் மலாயிகா வஷஃபஅல் அன்பியா வஷஃபஅல் முஃமினூன். நபிமார்கள் ஷஃபாஅத் செய்து விட்டார்கள், மலக்குமார்களும் செய்து விட்டார்கள். அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அந்த முஃமின்கள் சிலரும் அல்லாஹ்விட ஷஃபாஅத் கேட்டு விட்டார்கள். ஒருவர் மட்டும் மிச்சம், அர்ஹமுர் ராஹிமீன். கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளராகிய அல்லாஹ்வுடைய பங்கு மட்டும் மிச்சம். அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய திருக்கரத்தை நரகத்துக்குள் போடுவான். போட்டு அவனுடைய கையில யாரெல்லாம் பிடிபடுவார்கள் அவர்களை தூக்கி அல்லாஹு தஆலா எடுப்பான். அவர்களை சுவர்க்கத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய நஹ்ருல் ஹயா என்கின்ற ஒரு ஆற்றுல போட்டு தூய்மையாக்கி ஹாஉலாஇ உதகாஉ மினன் நார், நரகத்தில இருந்து விடுதலை பெற்ற அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் இவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்துல நுழைவிப்பான். லம் யஅமல் கைரன் கத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க பெருசா எந்த நன்மையும் செய்தார்கள், அவங்க பெருசாக எந்த நன்மையும் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணையின் காரணமாக நரகத்திலிருந்து விடுதலை கேட்கக்கூடிய மனிதர்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தோழர்களே, எனக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கட்டங்களை தாண்டுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிகழ்வு எங்களுடைய மரணம் மட்டும். இந்த மரணம் வந்துவிட்டால் நான் இப்ப பேசிய எல்லாவற்றையும் நான் எங்களை சந்தித்து தானாக வேண்டும். எம்முடைய விமோசனத்தை நாளை மறுமையில எங்களுடைய அமல் மட்டும்தான் எங்களை தீர்மானிக்கும். அதே நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு ஃபலா தக்ல்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன். அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற இபாதத்துக்கு மட்டும் கூலி தருவதாக இருந்தால் இதெல்லாம் கிடைக்காது தோழர்களே. அல்லாஹ் நாளை மறுமையில 70,000 பேரை எந்தவித பாவ மன்னிப்பும் எந்தவித விசாரணையும் இல்லாமல் அனுப்புகின்றதான் என்றால் அது அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி அனுமதி கொடுக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணை. சிலரை அல்லாஹ் தனியாக கூப்பிட்டு நஜ்வா விசாரணை நடத்துகிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய கருணை. எனவே எங்களுடைய பிரார்த்தனையில கட்டாயம் மறுமையை பற்றி கேட்கின்ற பொழுது அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு, அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு, யா அல்லாஹ் உன் ரஹ்மத் எனக்கு வேண்டும் என்று கட்டாயமாக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் நாளை மறுமையில் யாரையெல்லாம் வேகமாக இந்த நிகழ்வுகளை தாண்டக்கூடிய நிலையிலே மூமின்கள் என்ற பட்டியலில் வைத்திருக்கிறானோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் மனைவிமார்களையும் எங்கள் குடும்பத்தையும் அல்லாஹ் சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.